ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி உப்புமா பண்ணுறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ 8 இட்லி இருந்தது. 8 இட்லி நான் நல்லா உடச்சி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இது வதக்கி நல்லா செவந்த பிறகு 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. இட்லியை நல்லா உடச்சி விட்டு வச்சுருக்கேன். நல்லா இது மாதிரி தூளாக வச்சுங்க. உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்புமா. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு இதோட நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்லியில் உப்பு ஏற்கனவே இருக்கும், அதனால் உப்பு கம்மி பண்ணி சேர்த்துங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதங்கின பிறகு இதோட நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயமாக சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துங்க. இப்போ இதில் நல்லா வதக்கிட்டு இப்போ இட்லி உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், சின்ன சின்னதாக தூளாக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துறோம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம கலந்துப்போம். கலந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே எண்ணெய் சூட்டிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதிகப்படியான தீ வேண்டாம், தீயை கம்மி பண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 நிமிஷம் இந்த நல்ல இட்லி நல்லா சூடாகி நல்லா உதிரியாக வரணும் உப்புமா, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு இதுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அது நைட்டு டின்னராகவும் செய்யலாம். இது அருமையாக இருக்கும். நீங்கள் இட்லியை வேஸ்ட் பண்ணாதீங்க. மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.